வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில இப்போ புதுசா அமைஞ்சிருக்க தவகை அரசோட அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீடு. இத பத்தின மிக துல்லியமான அப்டேட்டட் தகவல்களை வெப்பர் நியூஸ் 24x ஃபாஸ்டஸ்ட் அண்ட் அப்டேட்டட் நியூஸ் வாயிலாக நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியாகவே விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த புதிய அரசு தங்களை எப்படி ஸ்ட்ராங்கா கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு பின்னணியையும் இந்த விரிவான அலசல்ல நாம இப்ப பார்க்க போறோம். இந்த அமைச்சரவைய முழுமையா புரிஞ்சுக்க நாம சும்மா ஒரு பேர் பட்டியலை மட்டும் வாசிக்க போறதில்ல. மாறாக இந்த நிர்வாகம் எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டை நாம பார்க்க போறோம். முதலமைச்சரோட முக்கிய துறைகள், மூத்த தலைவர்கள் மற்றும் முக்கிய இலாக்காக்கள், துறைசார் நிபுணர்கள் மற்றும் புதிய முகங்கள், தொழில் மற்றும் எரிசக்தி துறைகளோட சவால்கள், அப்புறம் அதிகார வர்க்கமும் நிலுவையில் உள்ள விரிவாக்கவும், இப்படியே ஒரு 5 முக்கிய பிரிவுகளா பிரிச்சு இந்த ஒட்டுமொத்த வியூகத்தையும் நாம தெளிவா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல முதலமைச்சரின் முக்கிய துறைகள், மேலிடத்தின் வியூகங்கள். முதலமைச்சர் சில குறிப்பிட்ட துறைகளை ரொம்ப கவனமா தாவசமே வச்சிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பாப்போம். இப்போ இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நல்லா புரியும். எப்பவுமே முதலமைச்சர்கிட்ட இருக்கிற பொதுத்துறை நிர்வாகம் அப்புறம் சிறப்பு திட்ட செயலாக்கும் மாதிரியான பாரம்பரிய துறைகள் அவர்கிட்டயே தான் இருக்கு. ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண்கள் மற்றும் இளைஞர் நலத்துறையையும் அவர் தன்வசமே டைரக்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கார். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க யோசிக்கலாம். அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜயோட இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கொடுத்த அமோக ஆதரவு தான் முக்கிய காரணம்னு குறிப்பிடுறாங்க. சோ அந்த மாபெரும் வாக்கு வங்கியோட நலன்களை நேரடியா தன் கண்காணிப்பிலேயே வச்சுக்கிறது அவரோட ஒரு பிரில்லியண்டான அரசியல் வியூகத்தோட வெளிப்பாடு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல 2வது பகுதிக்கு வருவோம். மூத்த தலைவர்களும் முக்கிய இலாக்காக்களும் நிர்வாகத்தின் ஆணிவேர். ஒரு பக்கம் புதுமுகங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான தலைவர்களை வச்சு இந்த அமைச்சரவைய எப்படி சூப்பரா பேலன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நிதி அமைச்சரா பொறுப்பேற்றுள்ள திரு கே செங்கோட்டையன் அவர்களை எடுத்துப்போம். கேபினெட் ரேங்கிங்ல அவர் 5வது இடத்துல இருந்தாலும் அவர் கொண்டு வர்ற அனுபவம் சும்மா சாதாரணமானது இல்லைங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி 2 மாபெரும் ஆளுவைகளோட அமைச்சரவைகள்ல பணியாற்றிய அந்த வரலாற்று அனுபவம், அது இந்த புது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும்னு நம்பலாம். ஆனா நிதி அமைச்சரோட பயணம் அவ்வளவு ஈஸியா இருக்க போறதில்ல. மாநிலத்தோட வருவாய் குறைஞ்சிட்டு வரதா சொல்லப்படுற இந்த நேரத்துல அவர் கையாள வேண்டிய சவால்கள் நிறையவே இருக்கு. ஒரு பக்கம் மலை மாதிரி இருக்கிற மாநிலத்தோட கடன் சுமையை பேலன்ஸ் பண்ணணும், இன்னொரு பக்கம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற புதுசா நிதி திரட்டணும். இது கூடவே ஓய்வூதியங்கள், படிகள்னு ஏகப்பட்ட விஷயங்களை சமாளிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான பொருளாதார சூழ்நிலையை கண்டிப்பா ஒரு சீனியர் அமைச்சரால மட்டும்தான் திறம்பட ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒதுக்கீட்டோட உண்மையான பின்னணி. சரி, இப்போ இந்த அமைச்சரவையோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 3வது பகுதிக்கு வருவோம். துறைசார் நிபுணர்களும் புதிய முகங்களும், சிறப்பு பணிகளுக்கான சிறப்பு திறன்கள். சில ஸ்பெசிஃபிக்கான சிக்கலான துறைகளுக்கு அந்த ஃபீல்டுலயே எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்களை எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அமைச்சர்களோட பேக்ரவுண்டும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளும் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது பாருங்க. ஒரு முன்னாள் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸரா இருந்து அடிப்படையில ஒரு டாக்டராவே இருக்கிற டாக்டர் KG அருண்ராஜ் கையில மருத்துவத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கூடைப்பந்து சங்க தலைவரா விளையாட்டுத்துறையில நீண்ட காலமா இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கு விளையாட்டு மற்றும் பொதுப்பணித்துறை, காரைக்குடியில முதல் முறையா ஜெயிச்ச டாக்டர் TK பிரபுவுக்கு சுரங்கம் மற்றும் கனிமவளத்துறை. அப்படியே கச்சிதமா பொருந்தது இல்லையா? இந்த லிஸ்ட்ல ரொம்பவே முக்கியமா கவனிக்க வேண்டியது அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களோட பொறுப்புகளை தான். மக்கள் மத்தியில ஒரு சிறந்த பேச்சாளராகவும் மீடியா துறையிலும் நல்லா பரிச்சயமான இவர்கிட்ட பள்ளிக்கல்வி, தொல்லியல், தமிழ் ஆட்சி மொழி, அப்புறம் செய்தித்துறைன்னு ஒரு மிகப்பெரிய கலாச்சார மற்றும் கல்வி சார்ந்த துறைகளை ஒப்படைச்சிருக்காங்க. எப்பவுமே மக்களோட நேரடி பார்வையில் இருக்கிற இந்த துறைகளை நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் கையாள்றது ரொம்பவே சரியான மூவா பார்க்கப்படுது. இவங்க கூடவே கட்சியோட பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவங்க ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையையும், மயிலாப்பூர் எம்எல்ஏ திரு வெங்கட்ராமன் அவங்க உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் துறையையும் பொறுப்பேற்றிருக்காங்க. மக்களோட அன்றாட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ரொம்பவே குரூஷியலான பொறுப்புகள் இது எல்லாமே. ஓகே, இப்போ நாம 4வது பகுதிக்கு நகரலாம். தொழில் மற்றும் எரிசக்தி துறைகளின் சவால்கள், பொருளாதாரத்தின் என்ஜின்கள். மாநிலத்தோட எதிர்கால பொருளாதாரத்தை தீர்மானிக்க போற அந்த ஹெவி வெயிட் டிபார்ட்மெண்ட்ஸை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுல மிக முக்கியமான விஷயம் இந்த நம்பர் தாங்க, 40%. இந்தியாவோட ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில தமிழ்நாடு மட்டுமே சுமார் 40% பங்களிப்பு கொடுக்குது. நினைச்சு பாருங்க,
இது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த மாபெரும் உற்பத்திய அப்படியே தக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த புது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. குறிப்பா தொழில்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிற திருமதி கீர்த்தனா அவங்களுக்கு முன்னாடி மலையளவு சவால்கள் காத்துட்டு இருக்கு. உலகளாவிய ஐடி துறையில இப்போ இருக்கிற அந்த நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிக்கணும், மாநிலத்தோட ஜிடிபியை ஏத்தி ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், அது மட்டும் இல்லாம பெண் பணியாளர்களோட பங்களிப்பை அதிகப்படுத்தணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா அந்நிய நேரடி முதலீடுகளை, அதாவது எஃப்டிஐ ஈர்க்கிறதுல ஆந்திரா, குஜராத், கர்நாடகான அண்டை மாநிலங்கள் நமக்கு செம டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கடுமையான போட்டியில தமிழ்நாட்டோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு அவங்க தோள் மேல இருக்கு. அடுத்ததா எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவங்களோட சவால்களை பார்ப்போம். தேர்தல் வாக்குறுதியான 200 யூனிட் இலவச மின்சாரத்தை உடனே செயல்படுத்தணும். அதே சமயம் விவசாயத்துக்கான இலவச மின்சாரமோ எந்த தடங்களும் இல்லாம தொடரணும். இது ஒரு பக்கம்னா, மின்வாரியத்தோட அந்த பிரம்மாண்டமான பழைய கடனையும் சமாளிக்கணும். ஃபியூச்சர்ல எல்லாமே எலக்ட்ரிக் வாகனங்களா மாறப்போகுது. ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம மின் கட்டமைப்பை இப்பவே தயார்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய இரட்டை சுமை அவர்கிட்ட இருக்கு. கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 5வது மற்றும் முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அதிகார வர்க்கமும் நிலுவையிலுள்ள விரிவாக்கமும் நிர்வாகத்தின் ஆதரவு கட்டமைப்பு. இந்த இடத்துல எல்லாரும் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? அப்புறம் இன்னும் நிரப்பப்படாம இருக்கிற துறைகளோட நிலைமை என்ன? இதை பத்தி பார்ப்போம். இந்த புது அமைச்சர்களுக்கு பின்னாடியிலிருந்து சப்போர்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுதாங்க தமிழ்நாட்டோட அதிகார வர்க்கம், அதாவது பியூரோக்ரசி. கல்வி, சுகாதாரம், தொழில்னு எல்லாத்துலயும் தமிழ்நாடும் இந்தியாவோட டாப் 3 மாநிலங்கள்ல ஒன்னா இருக்க காரணமே நம்ம சிவில் சர்வீஸ் அதிகாரிகளோட நெட்வொர்க் தான். இந்த துறை செயலாளர்கள் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளோட ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு தான் புது அமைச்சர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கி நிர்வாகம் எந்த தடையும் இல்லாம ஸ்மூத்தா நடக்க ஒரு ஹிடன் என்ஜினா செயல்பட போகுது. அதிகார வர்க்கம் பக்கபலமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாமே புரியுது. ஆனா இந்த கேபினெட் பசில்ல இன்னும் சில துண்டுகள் மிஸ் ஆகுதேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, இன்னும் நிரப்பப்படாம ஒதுக்கப்படாம இருக்கிற மற்ற முக்கியமான இலாக்காக்களோட நிலைமை என்ன? அதாவது உயர்கல்வி, வருவாய்த்துறை, போக்குவரத்து, சமூக நலம், தகவல் தொழில்நுட்பம், வீட்டு வசதி, அப்புறம் ஆயத்தீர்வுன்னு சொல்லப்படுற எக்ஸைஸ், இப்படிப்பட்ட பல ஹெவிவெயிட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படவே இல்லை. அடுத்த அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கிற வரைக்கும் இந்த முக்கிய துறைகள் எல்லாமே தற்காலிகமா முதலமைச்சர் அலுவலகத்தோட நேரடி கண்காணிப்புல தான் இயங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, வரவிருக்கிற கேபினெட் விரிவாக்கத்துல இதற்கான விடை கிடைக்கும்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி, அப்புறம் திரு சி.வி. சண்முகம் தலைமையிலான தரப்பு உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதால அவங்களுக்கு இந்த முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது, ஒரு பக்கம் மூத்த தலைவர்களோட ஆழமான அரசியல் அனுபவம், இன்னொரு பக்கம் புதுசான துறைசார் நிபுணத்துவம், கூட்டணி கட்சிகளுக்கான இடம், இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற வலுவான அதிகார வர்க்கம், இப்படி ஒரு பிரம்மாண்டமான ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மெஷினா இந்த புது அரசு ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த வியூகம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை வெற்றிகரமா நாம எதிர்பார்க்கிற அந்த உயரத்துக்கு கொண்டு போகுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாம இன்னொரு அப்டேட்டோட சீக்கிரமே சந்திக்கலாம்.